ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா முடிச்சாச்சு. என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்றது 3 கொஸ்டின் பேப்பர் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. புக்குக்கு பின்னாடி இருக்கு. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஊர் பெயர்களின் மருவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ரைட்டா? அதேதான் இதெல்லாம் வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பேர மட்டும் தான் மாத்தியிருக்காங்க. புதுச்சேரி ஒரு இதுல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி புதுக்கோட்டை ஒரு இதுல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பேர மாத்திருந்தாங்களே தவிர, ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இல்லையா? ஸோ அதனால எத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ண பண்ண நமக்கு எந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்குறாங்க, எதுல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுல கம்மியா கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எதுல அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டு, அதுல உள்ள எந்த கொஸ்டினையுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் பொறுத்தவரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது. இதே இது ஜெனரல் ஸ்டடீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனித்தனி பார்ட்டாவே படிக்க சொல்லியிருப்பேன். இந்த தினம் பேஸ் பண்ணி, அதே மாரி அரசியலமைப்பு பிரிவு பேஸ் பண்ணி, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த மாரி தனித்தனியா சொல்லியிருப்பேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியா அதெல்லாம் படிங்க. படிச்சீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் பண்ணிறலாம். ஏன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின டிபெண்ட் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அத ஸ்கிப் பண்ணாம படிங்க. ஓகேவா? நான் புக்க ஃபுல்லா படிச்சுட்டேன் அப்படின்றத காட்டிலும், கொஸ்டின் பேப்பர் இத்தன கொஸ்டின் பேப்பர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு பிளஸ்ஸு. ஏன்னா, நீங்க என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்கன்றது தெரிஞ்சிரும். எந்த இத பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிரும். அதிகமான கொஸ்டின் எதுலருந்து வந்திருக்குன்றது தெரிஞ்சிரும். இந்த பேட்டர்ன் எல்லாமே நல்லா தெரிஞ்சிரும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊர் பெயர்களின் மருவ எழுத சொல்லியிருக்காங்க. உதகமண்டலம். இதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ உதயகிரி, ஆப்ஷன் பி உதய்பூர், ஆப்ஷன் சி உதகை, ஆப்ஷன் டி உசிலம்பட்டி. இதுல உதகமண்டலம் அப்படின்றதுடைய சரியான மருவு பேர் என்னது? ஆப்ஷன் சி உதகை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஊர் பெயர்களின் மருவு அதே தான் அடுத்ததும் கேட்டிருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த மருவு பேஸ் பண்ணியே 3 கொஸ்டின் வந்திருக்கு. நீங்க இந்த இது 4வது கொஸ்டின் பேப்பர். அந்த 4 கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்கனாலே புக்குக்கு பின்னாடி இருக்கிற மருவு பேர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல ஒரு 3 கொஸ்டின் வந்துருச்சு. அதே மாரி அதுல நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு. அத நீங்க படிச்சிருந்தாலே நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கிற மருவு பேர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். இது அகைன் அகைன் வர வர நமக்கு அது வந்து ரீகால் ஆயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அது ரீகால் ஆயிட்டே இருக்கும். மெமரியில இருக்கும். நான் வந்து என்னால படிக்க முடியல. கரெக்ட்டா எக்ஸாம் டைம்ல தான் நமக்கு ஏதாவது ஒரு படிக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும். ஏதாவது ஃபங்ஷன், எங்கேயாவது வெளிய போற மாதிரி, ஏதாவது சம்திங் அந்த மாரி இருக்கும். அந்த டைம்ல என்னால படிக்க முடியல அப்டின்னா கூட, நம்ம இது வந்து கொஸ்டின் பேப்பர் ரீகால் பண்ணனால, நம்ம மெமரியில இருந்துட்டே தான் இருக்கும். அத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியா நம்ம வந்து நமக்கு இதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர் அப்படின்னு எக்ஸாக்ட்டா தெரியலனா கூட, நம்ம கரெக்ட்டா நம்மளோட இத ரீட் பண்ணும்போதே, இதான் ஆன்ஸரா இருக்கும். அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மைண்ட்ல நிக்கும் அது. அதனால கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வண்ணாரப்பேட்டை. ஆப்ஷன் ஏ வண்ணார்பேட். ஆப்ஷன் பி வண்ணை. ஆப்ஷன் சி வாசர்மேன் பெட். ஆப்ஷன் டி மன்னூர். வண்ணாரப்பேட்டை இதோடைய மறு பேர் என்னது? ஆப்ஷன் பி வண்ணை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மருவு அதே தான் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம். ஆப்ஷன் ஏ நாகூர். ஆப்ஷன் பி பட்டினம். ஆப்ஷன் சி நாகை. ஆப்ஷன் டி நாப்பட்டினம். இதுல நாகப்பட்டினம் அப்படின்றதுடைய மறு பேர் என்ன? ஆப்ஷன் சி நாகை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கலைச்சொல். சொல்லிட்டு இல்லையா? மறு பேர் கேட்டிருக்காங்க, கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லுமே அதிகமா கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் நம்ம 2 கொஸ்டின் பார்க்கும்போது. ஸோ அதையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தீசிஸ். கலைச்சொல் அறிக. தீசிஸ். ஆப்ஷன் ஏ ஆய்வேடு. ஆப்ஷன் பி சின்னம். ஆப்ஷன் சி பதிவேடு. ஆப்ஷன் டி குறியீட்டியல். ஸோ இதுல தீசிஸ் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ ஆய்வேடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா. ஈஸியான கொஸ்டின் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ திரைப்படம்.
ஆப்ஷன் பி மின்னஞ்சல், ஆப்ஷன் சி தொலைக்காட்சி, ஆப்ஷன் டி வானொலி. சினிமா அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ திரைப்படம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடுத்தது போயிடுவோம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. ஸோ இந்த வினா விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம். அந்த 3 கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? மருவு பெயர் பிளஸ் பிறமொழி சொல், கலைச்சொல் கேட்டிருந்தாங்க. பிளஸ் இந்த கொஸ்டின் விடை பேஸ் பண்ணி, வினா விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்னது? நம்மளையே ஏவி விடுறது என்னது? ஏவல் விடை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல மறைவிடை அப்படின்னா என்ன? இந்த வேலையை நீ செய்வியா அப்படின்னு கேட்க நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுறது தான் மறைவிடை. இனமொழி விடை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ ஒரு ஏதாவது ஒன்று சொல்றாங்க, நீ பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அதை டைரக்டா பாட்டு பாடுவியான்னு கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லாம நான் டான்ஸ் ஆடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு இனமான இன்னொரு தான் ஆன்சரா அவங்க சொல்லுவாங்க. அந்த இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு இனமான இன்னொன்று ஆன்சரா சொல்லுவாங்க. அதான் இனமொழி விடை. ஓகேவா? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா, இந்த வேலையை நீ செய்வியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது அப்படின்னா, நமக்கு அந்த வினாவே ஆன்சரா கொடுக்கறது. அவங்க கேட்டிருக்கிறது ஒரு கொஸ்டின், அதுக்கு நம்ம இன்னொரு கொஸ்டினை ஆன்சரா தர்றதா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேவா? ஏவல் விடைனா ஒரு கட்டளை, நீ செய்வியா அப்படின்னா நீயே பண்ணிக்கோ, அவங்க நம்மளையே ஏவி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் ஏவல் விடை. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஆப்ஷன் ஏ சுட்டு விடை, ஆப்ஷன் பி மறை விடை, ஆப்ஷன் சி நேர் விடை, ஆப்ஷன் டி ஏவல் விடை. இதுல கடை தெரு எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த இப்பக்கத்துல இருக்குன்னு சுட்டி காட்டி சொல்றது என்னது? ஆப்ஷன் ஏ சுட்டு விடை. ஓகேவா? அதே மறை விடைனா என்ன சொன்னோம்? இது செய்வியா அப்படின்னா செய்ய மாட்டேன்னு சொல்றது. ஏவல் விடைனா செய்வியா அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது. நேர் விடை அப்படின்னா செய்வியா அப்படின்னா செய்கிறேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றதுக்கு பேர் தான் நேர் விடை. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னா அது அந்த இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சொல்றதுக்கு பேரு சுட்டு விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றது. இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கடைக்கு போவியா அப்படின்னா போறேன் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு சொல்றது என்னன்னு சொன்னோம்? ஆப்ஷன் சி நேர் விடை. கரெக்டா? இப்போ அந்த விடை பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின் இதில் கேட்டாங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கலைச்சொல் பேஸ் பண்ணி இந்த அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஆப்ஷன் ஏ இயற்கை ஓவியம், ஆப்ஷன் பி மானிடத்துவம், ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு, ஆப்ஷன் டி மீத்திறன் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னது? ஆர்டிஃபிஷியல்னாலே செயற்கை தான். ரைட்டா? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் கலைச்சொல் தான். 4 கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா கலைச்சொல்ல, பார்த்துக்கோங்க. கல்ச்சுரல் அகாடமி. ஆப்ஷன் ஏ பண்பாட்டு நிறுவனம், ஆப்ஷன் பி பண்பாட்டு மையம், ஆப்ஷன் சி பண்பாட்டு குழுமம், ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமினா என்னது? ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம். ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், கலைச்சொல் பேஸ் பண்ணி இந்த வந்துருச்சு. 5 கொஸ்டின் கிட்ட படிச்சிட்டோம் கலைச்சொல் பேஸ் பண்ணி. இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே 4-5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க கலைச்சொல். ஓகேவா? பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். ஆப்ஷன் ஏ சீட்டு அலுவலர், ஆப்ஷன் பி பயணச்சீட்டு அலுவலர், ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர், ஆப்ஷன் டி சீட்டு ஆய்வர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? டிக்கெட் அப்படின்னா சீட்டு, சீட்டு ஆய்வர் அப்படின்னு போட்டக்கூடாது. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்னது அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமையை சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட பாடல்கள் எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றதான் இதோடைய மீனிங் இல்லையா? ஸோ இதுக்கு எது கரெக்டான உவமை அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ மடை திறந்த வெள்ளம் போல, ஆப்ஷன் பி பசுமரத்து ஆணி போல, ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல, ஆப்ஷன் டி விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதில்
பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஸோ இதோடைய உவமை என்ன? ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேவா? மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்னதுன்னா, அப்படியே தொறந்து விட்ட மாதிரி படபடன்னு பேசுறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. பசுமரத்தாணி போல அப்படின்னா ஈஸியா நம்ம மைண்ட்ல பதியறத தான் பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு பயனற்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இந்த உவமையால அறியப்படும் பொருள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ எதிர்பாரா நிகழ்வு, ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் சி பயனற்ற நிகழ்வு, ஆப்ஷன் டி எதிர்பார்த்த நிகழ்வு. ஸோ காக்க உட்கார பனம்பழம் விழுமா? அது ஒரு தற்செயலா நடந்திருக்கும். அப்படிதானே? ஸோ காக்க உட்கார்றனால பனம்பழம் விழா போறது கிடையாது. அது தற்செயலா நடந்தது தான். அது உட்கார்ற டைம் இது விழுந்தது தற்செயலா நடந்தது. ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடிகட்டி பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிற உவமை கூறும் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல், ஆப்ஷன் பி எல்லாராலும் இகழப்படல், ஆப்ஷன் சி புகழ்பெற்று விளங்குதல், ஆப்ஷன் டி உயரமாக இருத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்ன ஆன்சர்? ரொம்ப அது புகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க இல்லையா? புகழ் பெற்று விளங்குதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வினா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்? ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. வருவித்தார், வித்தார் பித்தார்னு வந்தாலே என்ன சொல்லிட்டோம் நம்ம? ஆப்ஷன் பி பிறவினை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஓகேவா? எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தன்வினை, ஆப்ஷன் பி பிறவினை, ஆப்ஷன் சி செய்வினை, ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. இதுல தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது எவ்வகை வாக்கியம்? அவர் செய்யல, தந்தை நல்லா படிக்கல, தந்தை மகனை படிக்க வச்சிருக்காரு, இன்னொருத்தர செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னாலே அது பிறவினை இல்லையா? அடுத்தவங்கள செய்ய வச்ச மாதிரி வந்துச்சுன்னா என்னது? அது பிறவினை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதுல கரெக்டான வாக்கியம் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? பெயர் பயனிலை தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம் வினா தொடர். இது நாற்காலி அவன் மாணவன் உணர்ச்சி தொடர். ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்றத ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். பூக்களை பறிக்காதீர் ஒரு கட்டளை போடுற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதே வந்து எவ்வளவு உயரமான மரம். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இது என்னது? உணர்ச்சி தொடர் இல்லையா? இது என்னது? உணர்ச்சி தொடர். எவ்வளோ உயரமான மரம் அது அப்படின்னு சொல்றது என்னது? உணர்ச்சி தொடர். இப்போ உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? அவர் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. அது என்னது? வினா தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்கறது என்னது? ஒரு வினா தொடர் இல்லையா? ஸோ அடுத்தது இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னு வர்றது என்னது? பெயர் பயனிலை தொடர். ஓகேவா? இது நாற்காலி அவன் மாணவன் சொல்றது என்னது? பெயர் பயனிலை தொடர். எதனால வந்து பெயர் பயனிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெயர் சொல். இப்ப நாற்காலி மாணவன் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அது வந்து பயனிலையா முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் பெயர் பயனிலை தொடர். ஓகேவா? பயனிலை அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் முடிக்கும் போது வினை முற்று வச்சு முடியும் இல்லையா? ஸோ அதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பயனிலை பெயர் சொல்லா இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயர் பயனிலை தொடர்னு சொல்றாங்க. அதுதான் என்னது? இது என்னது? பெயர் பயனிலை தொடர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டினும் கண்டிப்பா வரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் பி பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது.
ஆப்ஷன் சி பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் டி பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்ப்போம். மற்ற எல்லாமே தப்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாமே மற்ற கொஸ்டின் கன்ஃபார்மாக தப்பு தான் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ட்ரிக்கு தான் வச்சுருப்பாங்க, சின்னதாக ஒரு மாடுலேஷன் வச்சுருப்பாங்க, பார்த்தா இதை விட அதான் கரெக்ட் மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டுன்னு நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மற்ற கொஸ்டின் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா? பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது. ஸோ இது தப்பு. பானை எதனால் நமக்கு பயன்படுது அப்படின்ற கொஸ்டினும் தப்பு. பானை எங்கு பயன்படுகிறது அப்படின்றதும் தப்பு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினா தான். ஸோ 2-3 கொஸ்டின் விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க, பார்ப்போம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மேபி இது கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்ப்போம். வாழை இலை அதிகம் கிடைக்கும் மாநிலம் இது. இது தப்பு. வாழை இலை எதற்கு பயன்படுகிறது. இதுவும் தப்பு. தமிழர் பண்பாடு என்றால் என்ன. இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். விடைக்கேற்ற வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. இதுவரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யாரு. உடுமலை நாராயண கவி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இது கரெக்ட் மாதிரி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். எதனால் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர். இது தப்பு. எங்கு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார். எங்குன்னா அவங்க கொடுக்கல. பகுத்தறிவு கவிராயர்னு போற்றப்படுபவர் உடுமலைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார், இதுக்கெல்லாம் அவங்க டெஃபனிஷன் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். பொருள் வேறுபாடு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பணிந்து பணித்து. ஸோ இதே சேம் கொஸ்டின் பேப்பர் நம்ம இந்த ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோம்ல, அதில் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இதெல்லாமே. பணிந்து பணித்து இதே கொஸ்டின் இந்த ஜஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தோம். அதில் ஒரு கொஸ்டின் இது வந்துருந்துச்சு. ஓகேவா? பணிந்து அப்படின்னா என்ன. ஒரு ஆளுக்கு பணிஞ்சு நடக்கிறது. ஒருத்தவங்க ஒரு வேலையை சொல்றாங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்க நமக்கு ஒரு வேலையை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு பணிஞ்சு நடக்கிறது. பணித்து அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வேலையை கட்டளையிடுறது. அதான் வந்து பணித்து. ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல் கட்டளையிடுதல். ஆப்ஷன் பி பணியாமை ஏவுதல். ஆப்ஷன் சி அருளி செய்தல் செய்யாமை. ஆப்ஷன் டி கொடுத்தல் செய்து. ஸோ இதை பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது. பகைவரை இலக்கியம் வென்றதை பாடுவது பரணி. பார்த்தீங்களா? ஸோ அப்போ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி இலக்கியம் பாடுவது வென்றதை பரணி பகைவரை. ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஆப்ஷன் டி பரணி இலக்கியம் வென்றதை பாடுவது பகைவரை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தான் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் ஃபைனல் பண்ணி எழுதுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இதில் மாற்றி போட்டிருப்பாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம போட்ட ஆன்சருக்கு கீழே உள்ள ஆன்சரே கரெக்டான ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்கும், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம இதுதான் கரெக்டுன்னு நினச்சி எழுதிடுவோம். ஆனால் மற்றது அதிலே ஒரு இது லைட்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கும். அதனால மற்ற கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு மற்ற ஆப்ஷன்ஸை தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு கொஸ்டினை ஆன்சரை பிக் பண்ணுங்கள். ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம். நாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம். இது வரைக்கும் இருந்தால் கரெக்டாக வந்திருக்கலாம். நாம் அப்படின்றது தனியாக வந்திருக்கு. இது தப்பு. நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது நாம் பெயர் பெற நல்லவர் என்னும் என்ன செய்யலாம். இது எல்லாமே குளறுபடியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அப்போது கரெக்டான ஆன்சர் இல்லையா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக தான் கேட்டிருக்காங்க. தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார். தப்பு. நாளை வருகிறார் தமிழகம், தமிழகம் வராரு. தப்பு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஓகே. தலைவர் தமிழகம் குடியரசு நாளை வருகிறார். தப்பு. ஸோ ஆன்சர் அப்போ என்னது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக பேஸ் பண்ணி இல்லாத கொஸ்டின் பேப்பரும் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. சரி, உயிர்மை எழுத்தில் எது வந்து முதல்ல வரும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து. இத்து தான் வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் இல்லை. அப்போ இந்த ரெண்டில் தான் வருது. ரெண்டுலையுமே தவில். ஓகே. ஸோ அப்போ அடுத்ததை பார்ப்போம். இது பால ஸ்டார்ட் ஆகுது, இது பீல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பாப்பா பிபி தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அகர வரிசைப்படுத்து தான். அவங்களே கொடுத்துட்டாங்க, இதை நீ அகர வரிசைப்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டாங்க. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். ஸோ இதில் முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஐயம். ஸோ இதான் உயிரெழுத்து இல்லையா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும். பார்த்துருவோம் எது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இதில் இக்கு இங்கு வரிசை எழுதணும். அப்போ கா தான் என்ன இருக்குது? ஃபஸ்ட் இருக்குது. ஸோ கண்ணன். இதில் சீன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இருந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக தான். இதில் பாவும் காவும் இருக்குது இல்லையா? பா, கா, இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும்? கா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ரெண்டுலேயுமே கணப்பறை தான் இருக்குது. அப்போ அடுத்த லெட்டருக்கு போகலாம். இங்கே நா இருக்குது, இங்கே தா இருக்குது. இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து இல்லையா? இத்துக்கு அடுத்து தான் இந்து. அப்போ தவில் தான் ரெண்டாவது வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வருது. ஓகேவா? நம்ம பார்த்ததுல வேர்ச்சொல், அகரவரிசை, சொற்களை முறைப்படுத்தி எழுதுறது, விடைக்கேற்ற வினா அமைக்கிறது, இதெல்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா? கலைச்சொல், மறு பெயர், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகேவா? அதில் உள்ள எல்லாமே படிச்சுக்கோங்க. வேர்ச்சொல்லில் வினைமுற்றை காண்க. பாடி. இதில் வினை முற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? வினை முற்றுனா கம்ப்ளீட் ஆன வேர்டு தான். இதில் பார்ப்போம், பாடினாள். இது ஒன்று தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேவா? பாடு அப்படின்றது என்னது? ஊன் முடியுது, அது வினையச்சம். பாடிய, ஆண் முடியுது. இப்போ இதோட ஏதாவது ஒரு அடுத்த ஒரு வேர்டை நம்ம சேர்த்து பார்க்கும்போது அது பெயர் சொல்லா இருந்தால் பெயரச்சமா இருக்கும், வினை சொல்லா இருந்தால் வினையச்சமா இருக்கும். ஓகேவா? பாடிய பையன், பையன்றது பெயர் சொல். ஸோ இது பெயர் சொல். பாடின, பாடினங்கிறது என்னது அப்படின்னா ஒரு அக்ரிணை. ஸோ அது வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏவல் வினைமுற்று சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். ஏவல்னு கேட்டிருக்காங்க. ஏவல்னா என்ன அப்படின்னா கட்டளை. ஒரு கட்டளை போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? செல்க, ஆப்ஷன் ஏ செல்க, ஆப்ஷன் பி வாழ்க, ஆப்ஷன் சி ஓடு, ஆப்ஷன் டி வாழிய. இதில் எது கட்டளை இடுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி ஓடு அப்படிங்கிறதான். ஓகேவா? ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். ஸோ அதுதான் என்னது? ஏவல் வினைமுற்று சொல், ஓடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 30th கொஸ்டின், விளைவது அதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விளை, ஆப்ஷன் பி விலை, ஆப்ஷன் சி விழை, ஆப்ஷன் டி விளைந்தது. ஓகேவா? அப்போ இதுல வேர்ச்சொல் என்னது? விளை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வருக அப்படின்றதுடைய வேர்ச்சொல். ஆப்ஷன் ஏ வா, வரு, ஆப்ஷன் பி வா, ஆப்ஷன் சி வாரு, ஆப்ஷன் டி வந்த. இதோடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி வா. ரைட்டா? அடுத்தது அரியேன். இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ அரி, ஆப்ஷன் பி அரி, ஆப்ஷன் சி அறிந்த, ஆப்ஷன் டி அறிந்த. ஸோ இதோட வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி அரி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க?
ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க. என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அடிவகை. கொத்து, தாரு, கதிர், சீப்பு. இது எத குறிக்கும்ன்றது கேட்டிருக்காங்க. கொத்து, தாரு, கதிர், சீப்பு. ஆப்ஷன் ஏ அடிவகை. ஆப்ஷன் பி குலை வகை. ஆப்ஷன் சி மணி வகை. ஆப்ஷன் டி இளம் பயிர் வகை. இந்த கொத்து, தாரு, கதிர், சீப்பு இது எதை குறிக்கும்? குலை வகைகள். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் குறிக்கும். ரைட்டா? கொத்து, தாரு, கதிர், சீப்பு இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குலை வகைகள். ஓகேவா? குலை வகை அப்படின்னு பார்த்தோம்னா கொத்து அப்படின்னா அவரை, துவரை இதோடைய குலைய வந்து என்ன சொல்லுவாங்க? அவரை கொத்து, துவரை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தாரு அப்படின்னா வாழை கொலை இருக்கு இல்லையா? அதோடைய குலைய என்ன சொல்லுவாங்க? தாருன்னு சொல்லுவாங்க. கதிர் அப்படின்னா கேழ்வரகு, சோளம் இதோடைய இதை வந்து இதோட குலைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு, சோளம் இதுக்கெல்லாமே. சீப்புன்றது வாழைத்தார் இருக்குல்ல மொத்தமா அதுல ஒரு பகுதியை சீப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாமே குலை வகைகளை குறிக்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகை. ஆப்ஷன் ஏ முளை, முழவு. ஆப்ஷன் பி பிலம், முளை. ஆப்ஷன் சி பிலம், முழவு. ஆப்ஷன் டி முளை, பிளவு. மலை குகை அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி பிலம், முளை. ஓகேவா? மலை குகைன்னு எப்படி சொல்லுவாங்க? அதோடைய பொருள் என்ன அப்படின்னா பிலம் அப்படின்னு சொல்லலாம், முளைன்னு சொல்லலாம். பிலம், இன்னொன்னு முளை. அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணைய தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. வாழை, வாழை. ஆப்ஷன் ஏ அறம், கன்று. ஆப்ஷன் பி மீன், மரம். ஆப்ஷன் சி கருவி, மீன். ஆப்ஷன் டி தோட்டம், தோப்பு. ஸோ இதில் வாழை அப்படின்றது என்னது? வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாழை என்னது? மரம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் அப்படின்னா என்ன? ஈஸி, நம்ம கொஸ்டின் தான். சிரம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தலை. ஆப்ஷன் பி தழை. ஆப்ஷன் சி கடினம். ஆப்ஷன் டி கலை. ஸோ சிரம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ தலை. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கிண்ணம், இன்னொன்று கிண்ணம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சிறு பாத்திரம், துன்பம். ஆப்ஷன் பி குவளை, கீழ்மை. ஆப்ஷன் சி குவளை, துன்பம். ஆப்ஷன் டி சிறு பாத்திரம், மகிழ்ச்சி. இதுல கிண்ணம் அப்படின்றது என்னது? நமக்கு தெரியும் சிறு பாத்திரம் அப்படின்னு. இந்த கிண்ணத்துக்கு என்னன்னா துன்பம்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிண்ணம்னா சிறு பாத்திரம், கிண்ணம் அப்படின்னா துன்பம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரெடிட் கார்டு அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு அதுக்கு இணையான தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ பற்று அட்டை. ஆப்ஷன் பி பணத்தாள். ஆப்ஷன் சி காசோலை. ஆப்ஷன் டி கடன் அட்டை. ஸோ இதில் 2 கேன்சல் பண்ணாமலே விட்டுட்டேன். ஓகே, கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி கடன் அட்டை. ரைட்டா? ஆப்ஷன் டி கடன் அட்டை. அப்போ இதுல பற்று அட்டை அப்படின்னா என்னது? பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. ஓகேவா? பற்று அட்டைனா என்னது? பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. ஓகேவா? காசோலை அப்படின்னா செக். ஓகேவா? காசோலைனா செக். பணத்தாள்னா பேங்க் நோட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஜிட்டல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ கணினிமயம். ஆப்ஷன் பி மின்னணு மயம். ஆப்ஷன் சி இணையதளம். ஆப்ஷன் டி வணிகமயம். ஸோ இதில் டிஜிட்டல் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி மின்னணு மயம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வலுவு சொற்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ செழியன் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே போயிடுவோம் எது கரெக்ட் தப்புன்னு. செழியன் வரும். வரும்ன்றது என்னதுப்பா? ஒரு அக்ரிணை இல்லையா? ஸோ இப்போ செழியன்றது ஒரு பையன், ஒரு உயர்திணையை குறிச்சிருக்கு. இது அக்ரிணில வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பி செழியன் வந்தான். இது கரெக்டாக இருக்கலாம். மற்ற 2 தப்பு தானான்னு ஃபைனல் பண்ணிக்கலாம். செழியன் வந்தார்கள் இது என்னது? ஒருமை இல்லையா? இது பன்மையில் இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி செழியன் வந்தது. வந்ததுங்கிறது அக்ரிணை. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான்
கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்தி பிழை நீக்கி எழுதுக. இதை ரீட் பண்ணிக்கோங்க. சந்தி பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர். ஓகே, சிறப்பு இதுவும் தப்பு தான். பெயரும் உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்தது தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இது கரெக்டாக இருக்கலாம். அடுத்ததை பார்ப்போம். தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் எந்த ரூ வரும் உண்டு. ஸோ இது தப்பு. அடுத்தது தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட், சரியான மரபு சொல்லை இணைக்க. என்ன கொடுத்துருக்காங்க? சரியான மரபு சொல்லை இணைக்க சொல்லியிருக்காங்க. கமுகு, பாக்கு. ஆப்ஷன் ஏ ஓலை, ஆப்ஷன் பி கூந்தல், ஆப்ஷன் சி தோகை, ஆப்ஷன் டி மடல். இதனுடைய தாவர உறுப்பினுடைய பெயர் என்ன? கமுகுக்கு என்ன சொல்லுவாங்க? கூந்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதே வந்து நமக்கு ஓலை அப்படின்றது என்ன வரும்? தென்னை ஓலை, பனை ஓலைன்னு வரும். இதே தோகை அப்படின்னா, தோகை அப்படின்றதுக்கு சோளம், கரும்பு, இதுக்கு வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. மடல் அப்படின்னா தாழை மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கமுகுக்கு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எழுத்து, ஆப்ஷன் பி சொல், ஆப்ஷன் சி தொடை, ஆப்ஷன் டி அணி. ஸோ இதுல எது பொருந்தாதது? இப்போ எழுத்து, சொல், அணி அப்படின்றது தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் மொத்தம் 5 இல்லையா? எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு. கரெக்டா? எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு இல்லையா? 5 இது. ஸோ இது 3மே தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள். தொடைன்றது அது கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றியலுகரம் பேஸ் பண்ணி இது வருது. இதுல பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாமே என்னது? வன்தொடர் குற்றியலுகரம் பேஸ் பண்ணி டாபிக் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குற்றியலுகரம் பேஸ் பண்ணி சாப்டர் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு, இஞ்சுங்கிறது என்னது? மென்தொடர் குற்றியலுகரத்துல உள்ளது. அப்ப இதுதான் என்னது? பொருந்தாம இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தெப்பம், ஆப்ஷன் பி நீகான், ஆப்ஷன் சி புனை, ஆப்ஷன் டி மிதவை. இதுல எது பொருந்தாதது? புனை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். புனை அப்படின்னா என்னன்னா படகு, தெப்பம் இந்த மாதிரி மீனிங்ல வரும். மிதவை அப்படின்னா என்ன மீனிங்ல வரும் அப்படின்னா, இதுவும் என்னது? படகு பேஸ் பண்ணி தான் வரும். தெப்பம் அப்படிங்கிறதும் படகு, தோணி இந்த மாதிரி வரும். நீகான் அப்படின்னா என்ன அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான்றதோட பொருள் என்ன? நாவாய் ஓட்டுபவன். ஸோ பொருந்தாதது எது? நீகான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஐயம் அப்படிங்கிற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ சோர்வு, ஆப்ஷன் பி தெளிவு, ஆப்ஷன் சி விலகு, ஆப்ஷன் டி அறிவு. இதுல ஐயம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் என்ன? ஐயம்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். ஐயம் அப்படின்னா குழப்பம்னு அர்த்தம். ஓகேவா? ஐயம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா குழப்பம். அப்ப அதோடைய ஆப்போசிட் வேர்டு என்ன? குழப்பமா இருக்கேன், தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அதே தான் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ தெளிவு, ஆப்ஷன் பி சோர்வு, ஆப்ஷன் சி விலகு, ஆப்ஷன் டி பொய்மை. ஊக்கம்னா என்ன மீனிங்? முதல்ல உற்சாகம். ஸோ அதோட ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. ஆப்ஷன் பி தான்
கரெக்ட். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் தான். எளிது. ஆப்ஷன் ஏ அரிது, ஆப்ஷன் பி பெரிது, ஆப்ஷன் சி கொடிது, ஆப்ஷன் டி பழையது. எளிது அப்படின்னா என்ன? ஈஸி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எளிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் வேர்ட் அரிது, கஷ்டம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 49th கொஸ்டின். பூட்டுங்கதவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ பூட்டு பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் பி பூட்டும் பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் சி பூட்டின் பிளஸ் கதவுகள், ஆப்ஷன் டி பூட்டிய பிளஸ் கதவுகள். ஸோ இதுல பூட்டும் கதவு அந்த சொல்ல நீ பிரிச்சு எழுதுறதுக்கு கிடைக்கிறது என்னது? ஆப்ஷன் பி பூட்டும் பிளஸ் கதவுகள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ வானம் அறிந்த, ஆப்ஷன் பி வான் அறிந்த, ஆப்ஷன் சி வானம் அறிந்த, ஆப்ஷன் டி வான் மறிந்த. இதுல வானம் பிளஸ் அறிந்ததை சேர்த்து எழுதுறதுக்கு என்ன சொல் கிடைக்கும்? ஆப்ஷன் சி வானம் அறிந்த. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ மானம் இல்லா, ஆப்ஷன் பி மானம் இல்லா, ஆப்ஷன் சி மானம் அல்லா, ஆப்ஷன் டி மானம் இல்லா. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி மானம் இல்லா. ஓகேவா? ஆப்ஷன் பி மானம் இல்லா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ 52லிருந்து 56 வரைக்கும் உள்ள கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 5 கொஸ்டின். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். இது அப்படியே போட்டால் நமக்கு 5 கொஸ்டின் ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம கரெக்டாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுவோம். சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அசுவினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன், சூரியன் முதலான 9 கோள்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கோள்மீன் அப்படின்னும், அசுவினி முதலான 27 விண்மீன்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான்மீன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஆப்டிடியூட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை என்ன சொல்லியிருக்காங்க? செவ்வாய். புதிதாக அறிந்ததனால் புதன் என்று பெயரிட்டனர். இக்கோளுக்கு அறிவன் அப்படின்ற பெயரும் இருக்கு. புதனுக்கு அறிவன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. வியாழன் என்றால் பெரிய அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனாலதான் வானில பெரிய கோளாக வலம் வருவதை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து உள்ள கொஸ்டின் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஆப்ஷன் ஏ கோள் மீன், ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி புதன், ஆப்ஷன் டி வியாழன். சூரிய குடும்பத்துல முதன்மையான கோள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி புதன். ரைட்டா? சூரிய குடும்பத்துல முதன்மையான கோள் எது? ஆப்ஷன் பி புதன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைச்சாங்க? பண்டைய தமிழர் சூரியனை சேர்த்து 9 கோள்களையும் எப்படி அழைச்சாங்க அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி புதன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள் மீன். ஸோ என்ன சொன்னாங்க? 9 கோள்களையும் சேர்த்து ஆப்ஷன் டி கோள் மீன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரைட்டா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது? ஆப்ஷன் ஏ அறிவன், ஆப்ஷன் பி வியாழன், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி கோள்மீன். இதுல புதனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ அறிவன். ஆப்ஷன் ஏ அறிவன். புதனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ அறிவன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? வானிலேயே பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி அறிவன், ஆப்ஷன் சி வியாழன், ஆப்ஷன் டி வெள்ளி. ஸோ பெரிய கோள் எது? வியாழன். இதை நம்ம அப்படியே ரீட் பண்ணாலே இதுக்கு நம்ம அந்த 5 கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. ஆப்ஷன் ஏ வானியல், ஆப்ஷன் பி ஜோதிடம், ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி புதன். இதுல சங்க புலவர்கள் என்ன அறிவு பெற்றிருந்தாங்கப்பா? ஆப்ஷன் ஏ வானியல். வானியல் அறிவு தான் பெற்றிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் அந்த பத்தியில் உள்ள கொஸ்டின் தான். அதை நல்லா ரீட் பண்ணால் 5 கொஸ்டின் தாராளமாக எழுதிடலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சொல். ஸோ இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். என்ன கேட்டிருக்காங்க? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வட்டார இலக்கியம், ஆப்ஷன் பி நவீன இலக்கியம், ஆப்ஷன் சி செவ்விலக்கியம், ஆப்ஷன் டி பக்தி இலக்கியம். இல்லை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி செவ்விலக்கியம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி செவ்விலக்கியம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ மற்றதுக்கெல்லாம் என்ன வரும்? வட்டார இலக்கியம் அப்படின்னா என்ன? வட்டார இலக்கியம் அப்படின்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் அப்படின்னா என்னன்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். ஓகேவா? பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? வட்டார இலக்கியம் அப்படின்னா வெர்னாகுலர் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர், செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே இதில் அடுத்த கொஸ்டின் இப்போ நவீன இலக்கியமோ பக்தி இலக்கியமோ அடுத்த நமக்கு வரப்போகிற கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். ஓகேவா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதில் கேட்டிருக்காங்க. நமக்கு வர்றதுல நவீன இலக்கியம் கேட்டிருக்கலாம், இல்லை பக்தி இலக்கியம் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அதனால பேலன்ஸ் இருக்கிறதையும் படிச்சிருங்க அப்படியே. ஸோ அடுத்த கொஸ்டின். பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்ப்போம். அவை அன்று, ஆப்ஷன் பி அவை அல்ல, ஆப்ஷன் சி அவை இல்லை, ஆப்ஷன் டி அவை அல்லர். இதில் பிழை இல்லாத தொடர் எது அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து இலக்கணம் ப்ளஸ் புக் பேக் இது 2 தான் சேர்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதுவுமே தனித்தனியாக போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸு. புக் பேக் கொஸ்டின் மட்டும் போட்டுட்டு இருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இலக்கணம் தான் மோஸ்ட் ஆஃப் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி உள்ள ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொஸ்டின்லையுமே எது கேட்கலாம் அப்படின்றத பார்த்து அந்த கொஸ்டினுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இனிமே நிறைய வரப்போகுது. ஓகேவா? புக்குக்குள்ளே இருந்து நம்ம வந்து செய்யுள் உரைநடை அதை தவிர்த்து புக்குக்கு பின்னாடி ரொம்ப 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 ஈஸி பேட்டர்ன் தான் இந்த தடவை நமக்கு மாற்றிருக்காங்க. எல்லாரும் சொன்னது வந்து ரொம்ப கஷ்டம், இந்த தடவை உள்ள சிலபஸ் மாற்றிட்டாங்க, கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. கஷ்டமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸியானது தான். மற்றபடி நம்ம வந்து செய்யுள்ள ஃபுல்லாக படிக்கணும், அதோட பொருள் ஃபுல்லாக படிக்கணும், அதுக்குள்ளே உள்ள இப்போ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இதெல்லாம் படிக்கணும். உரைநடை அப்படின்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும். அந்த சாப்டர்னா அந்த சாப்டர் 1 by 1 நம்ம ரீட் பண்ணி படிக்கணும். அதில் 1 by 1 நம்ம லைன் பை லைன் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எழுத முடியும். அது ஒன்று இருந்துச்சு. செய்யுள் உரைநடை. செய்யுளில் நிறைய பாட்டை கொடுத்து இது யார் எழுதுனா, இதுக்கு பொருள் என்ன, இதில் என்ன தப்பு, இதில் என்ன கரெக்டு, இப்படி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்காங்க.
சிலபஸை மாத்துறேன் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ப்ளஸ் இலக்கணம் கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. இலக்கணம் அண்ட் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் நம்ம படித்தாலே நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். 85 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 2 படித்தாலே நம்மளால் 85 சாலிடாக எடுக்க முடியும். ஓகேவா? அதை தாண்டி வேறு எதுவும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. இதுதான் கேட்பாங்க. அதனால நீங்கள் நல்லா வந்து இதை படித்தாலே போதும். மாடல் இருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாடலுக்கு நீங்கள் படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிறதே ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். நிறைய இதை அப்படியே கேட்குறாங்க புக்குக்கு பின்னாடி உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு நான் ஒரு லைன் பை லைனாக படிக்கிறது எனக்கு ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது அதை விட ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் புக்குக்கு பின்னாடி உள்ளதை படித்தாலே நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸுமே நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோஸில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தென் வந்து கொஸ்டின் பேப்பர் இது 2 படித்தாலே தமிழ் வந்து நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவை அன்று, அவை அல்ல. ஸோ இதுவுமே நம்ம வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பார்த்துருக்காங்க, பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. இதில் அல்ல அன்று இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமையில் வரும். ஓகேவா? அன்றுங்கிறது எதில் வரும்? ஒருமை. அதே இது அல்ல அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா பன்மை. அல்லங்கிறது பன்மைக்கு வரும். அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும். அல்லங்கிறது பன்மைக்கு வரும். இந்த ரெண்டுமே வந்து அக்ரிணைக்கு வரும். அக்ரிணை. ஓகேவா? அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும், அல்லங்கிறது பன்மைக்கு வரும். ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா அக்ரிணைக்கு வரும், உயர்திணைக்கு வராது. ஓகேவா? உயர்திணை அப்படின்னு வரும்போது அல்லன், அல்லல், அல்லர், அல்லீர். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவை அப்படின்னு வரும்போது ஒரு பன்மை மாதிரி தான் இருக்கு இல்லையா? அவை அப்படின்றது எப்படி வருது? ஒரு பன்மையை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? அது ஒருமை கிடையாது. ஒருமை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா அது அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருமை. பட் அவைன்னு குறிச்சிருக்கிறதுனால அது என்ன சொல்லுது? ஒரு பன்மையை தான் குறிக்குது. நமக்கு பன்மை அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? அல்லன்றது வந்திருக்கணும் இல்லையா? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவை அன்று, அவை அல்ல. ஆப்ஷன் சி அவை இல்லை. ஆப்ஷன் டி அவை அல்லர். அல்லர்னா உயர்திணையை குறிக்கிறது. அப்போ இது கண்டிப்பாக வராது நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் அப்போ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அவைன்றது ஒரு பன்மையை குறிக்குது. பன்மையை தான் குறிக்குது. ஸோ பன்மைன்னு வந்தால் அல்லன்றதான் வரணும். ஒருமை அப்படின்னா என்ன வரணும்? அன்றுன்னு வரணும். ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா அக்ரிணைக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்திணைக்கு இல்லை, அக்ரிணைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அதே மாதிரி ஒரு பொறுத்துகவே அவங்க கேட்டுட்டாங்க. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால் எல்லாத்துக்கும் யாருக்கு யார் வருவா அப்படின்றத கேட்டாங்க. இப்போ ஆண் பால் அப்படின்னு வரும்போது வந்தான், போனான், சென்றான் இந்த மாதிரி தான் வரும். அப்போது அதை பேஸ் பண்ணி என்ன இருக்குது? அல்லேன். அல்லேன் அப்படிங்கிறதா என்னது? ஆண் பால். ஓகேவா? பெண் பால் அப்படின்னாலே எப்படி வரும்? அல்லல். ஓகேவா? இது ரெண்டு தான் உயர்திணைக்குரியது. ஒன்றன் பால் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஒன்றன் பால் அப்படின்னா எப்படி என்ன வரும்? அன்று அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஒன்றன் பால் அப்படின்னா அன்று. நெக்ஸ்ட்டு பலவின் பால். பலவின் பால்னா என்ன வரணும்? அல்ல. பலவின் பால் அப்படின்றது அல்ல அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு தேர்டு. ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒன்னுக்கு செகண்டு, ஃபோர்த் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ரைட்டா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. ஸோ இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ நான் அல்ல, ஆப்ஷன் பி நான் அன்று, ஆப்ஷன் சி நான் அல்லன், ஆப்ஷன் டி நான் அல்லேன். ஸோ இதில் எது கரெக்டான சென்டென்ஸு? ஆப்ஷன் டி நான் அல்லேன். இதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சொல் பார்ப்போம். ஆலாலம் பிரம்மன், அந்தம் விஷ்ணு, அயன் நஞ்சு, மால் முடிவு. ஸோ இதில் ஆலாலம் அப்படின்னா என்ன? நஞ்சு. ஆலாலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நஞ்சு. ரைட்டா? ஆலாலம் அப்படிங்கிறது என்னது? நஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் அந்தம். அந்தம்னா என்னது? அந்தம் அப்படின்னா ஆதி அப்படின்னா என்ன? ஆதி அப்படின்னா தொடக்கம். அந்தம் அப்படின்னா முடிவு. ரைட்டா? முடிவு. ஸோ நெக்ஸ்ட் அயன். அயன்னா யாரு அப்படின்னா பிரம்மன். அயன் அப்படின்னா பிரம்மன். மால் அப்படின்னா திருமால், ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷ்ணு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட். அப்போ செகண்ட் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒனுக்கு செகண்ட். ஓகே, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுவும் சொல் பொருள் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கதலி, கமுகு, பூகம், மாளிகை, கவரி, வாழை, மன்றல், சாமரை. இதுல பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கதலி அப்படின்னா என்னது? வாழை. கதலி பழம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதலி பழம், வாழைப்பழத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பூகம் அப்படின்னா கமுகு. ஓகேவா? தேர்ட் ஒன் கவரி அப்படின்னா சாமரை அப்படின்னு அர்த்தம். கவரி அப்படின்னா என்னது? சாமரை. மன்றல் அப்படின்னா என்னது? மாளிகை. ஓகேவா? மன்றம் அப்படின்னா மன்றல்னா மாளிகை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஒன் தான் ஆன்சர். ரெண்டு இதில் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கு, தேர்டு. ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ரெண்டாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட், தேர்டு ஒனுக்கு ஃபோர்த்து, ஃபோர்த் ஒனுக்கு செகண்ட். ஓகேவா? ஆன்சர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் கேட்டிருக்காங்க, ஒரு ஓர் பேஸ் பண்ணி. ஸோ இது பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோவில் போட்டிருக்கோம். இலக்கண பாட்டு புக் பேக் கொஸ்டின்ல இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர், ஆப்ஷன் பி ஓர் தோழி, ஆப்ஷன் சி ஒரு அறை, ஆப்ஷன் டி ஓர் நூல். இதுல ஒரு ஒரு ஓர் எதுக்கு வரும், எது கரெக்ட் அப்படின்றதா கொஸ்டின். இப்போ நமக்கு ஓர் அப்படின்றது வருது அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகணும். உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஒரு அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒருன்னு யூஸ் பண்ணணும். ஓருன்றது உயிரெழுத்துக்கும் உயிர்மை எழுத்து ஒரு அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் எது எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர், இது உயிர்மை எழுத்து இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொன்னோம்? ஒரு. அப்போ இது கரெக்டு தான். ஸோ மற்றதெல்லாம் அப்போ தப்பு தானான்றதை ஃபைனல் பண்ணிடுவோம். ஓர் தோழி, தோ அப்படிங்கிறது என்னதுன்னா உயிர்மை எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஒருங்கிறது வரணும் இல்லையா? ஓர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு தான். ஸோ தேர்ட் ஒன் பார்ப்போம். ஆப்ஷன் சி ஒரு அறை. ஆன்றது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும் இல்லையா? ஒருன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் தப்பு.
அடுத்தது ஓர் நூல். நூ அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். ஆனா என்ன வந்திருக்கு? ஓர். அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு பேஸ் பண்ணி தான். புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓர் புத்தகம், ஆப்ஷன் பி ஒரு புத்தகம், ஆப்ஷன் சி ஒன்று புத்தகம், ஆப்ஷன் டி ஓரிரு புத்தகம். ஸோ இதில் ஓர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரு? நமக்கு உயிரெழுத்து அப்படின்னா என்ன வரணும்? ஓர் அப்படிங்கிறது வரணும். ரைட்டா? உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒருன்னு வரணும். அப்போ உயிரெழுத்துக்கு ஓர் வரணும். அப்போ இங்கே உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பியில் பார்ப்போம். ஒரு. அப்போ இது கரெக்டு தான். ரைட்டா? ஒன்று புத்தகம் ஓரிரு புத்தகம்னா வராது, தப்பு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்தது அதே மாதிரி தான் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஓர் மாடு, ஆப்ஷன் பி ஒரு மாடு, ஆப்ஷன் சி ஒன்று மாடு, ஆப்ஷன் டி ஓரோர் மாடு. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டின் பார்த்தாச்சு. என்ன சொன்னோம்? உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. எல்லாத்துலையும் எதில் வந்திருக்கு? ஆப்ஷன் பியில் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வீடியோ நம்ம போட்டிருக்கோம், புக் பேக் கொஸ்டினில் போட்டிருக்கோம் இது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ இவை பழங்கள் அன்று, ஆப்ஷன் பி இவை நல்ல பழங்கள் இல்லை. சாரி, ஆப்ஷன் ஏ இவை நல்ல பழங்கள் அன்று, ஆப்ஷன் பி இவை நல்ல பழங்கள் இல்லை, ஆப்ஷன் சி இவை நல்ல பழங்கள் அல்ல, ஆப்ஷன் டி இவை நல்ல பழங்கள் அல்லை. ஓகே. இதுல எது கரெக்டான ஆன்சர்? பழங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா பன்மை. ஓகேவா? ஸோ பன்மை அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அன்று அப்படின்றது வரணும்னு சொல்லிட்டோம். இப்போ பழங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அன்று எதில் வந்திருக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. சாரி, பன்மை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம அல்லன்றது சொல்லியிருந்தோம் இல்லையா? பன்மை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? அல்லன்றது வரணும். ஒருமை அப்படின்னா வந்துட்டு அன்றுங்கிறது வரணும். இங்கே நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது ஓர் நோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் என்ன வரும் அப்படின்னா அன்றுங்கிறது ஒருமைக்கு வரணும். ஓகேவா? ஒருமை அப்படின்னா அன்று. இது குழப்பிடக்கூடாது. எனக்கே குழப்பிடக்கூடாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருமை அப்படின்னா அன்றுன்னு வரணும். பன்மை அப்படின்னா அல்லன்னு வரணும். ஓகேவா? ஒருமையா இருந்துச்சுன்னா என்ன வரணும் அப்படின்னா அன்று அப்படின்றது வரணும். பன்மை அப்படின்னா என்ன வரணும்? அல்லங்கிறது வரணும். ஸோ இது தப்பு. இதுதான் ஆன்சர் கரெக்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது குழப்பிடக்கூடாது. இது நல்ல குழப்பும். ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஒருமை அப்படின்னா அன்று, அதே பன்மை அப்படின்னா அல்ல. அதை மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடர் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் ஏ பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். இது சென்டென்ஸே இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் பி நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டைய காலம். இது வரைக்கும் சென்டென்ஸ் ஓரளவு ஓகே. பட் ஆனால் இங்கே வந்து பண்டைய காலம்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆப்ஷன் சி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். இது ப்ராப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அடுத்தது போயிடுவோம். பண்டைய காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். என்ன கொடுத்துருக்காங்க? என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் ஏ செய்தி தொடர், ஆப்ஷன் பி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் சி கட்டளை தொடர், ஆப்ஷன் டி
தொகைநிலை தொடர். இதுல என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது என்னது? ஒரு செய்தி, ஒரு நியூஸ் இல்லையா? எங்க அண்ணா நாளைக்கு வரான் அப்படின்றது ஒரு நியூஸ். அப்ப அது என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ செய்தி தொடர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டுப்பெயர் இது கேட்பாங்க. கூட்டுப்பெயர் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் இல்லை. 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், அதில் இல்லை, இதில் தான் கொடுத்துருக்காங்க. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கல். ஆப்ஷன் ஏ கல் குவித்தல். ஆப்ஷன் பி கற்குவியல். ஆப்ஷன் சி கற்கள். ஆப்ஷன் டி கல் கூட்டம். ஸோ இதில் கூட்டுப்பெயர் என்னது கல்லுக்கு? ஆப்ஷன் பி கற்குவியல் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரியான கூட்டுப்பெயர் இதுவும் அதை தான் கொடுத்துருக்காங்க. புல். ஆப்ஷன் ஏ குவியல். ஆப்ஷன் பி குலை. ஆப்ஷன் சி போர். ஆப்ஷன் டி கட்டு. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? புற்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புற்கட்டு அப்படின்றதானே சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியப்பாவின் ஓசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆசிரியப்பாவினுடைய ஓசை எது? அகவல் ஓசை இல்லையா? ஆசிரியப்பாவுடைய ஓசை என்ன? அகவல் ஓசை. அப்ப செப்பல் ஓசைங்கிறது எதுக்கு வரும்? வெண்பா. வெண்பாக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வெண்பான்றது செப்பல் ஓசை. ஆசிரியப்பா ஆ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. அகவல் ஓசை ஆ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை அப்படின்னா கலிப்பா. ஓகேவா? கலிப்பா. கலிப்புன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஹாப்பி அப்படின்னு ஒரு சொல்லுவோம்ல, மகிழ்ச்சின்றது ஒரு மீனிங் இருக்கும். அது இந்த லீ கிடையாது, இந்த லீ நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்றோம். கலிப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஸோ இது என்ன? மகிழ்ச்சியா இருந்தா அவன் ஹாப்பியா இருக்கான், அவன் துள்ளிட்டே இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல். ஹாப்பியா இருக்கனால அவன் நல்லா ஜாலியா துள்ளிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை. ஓகேவா? அதே வந்து தூங்கல் ஓசை அப்படின்னா வஞ்சிப்பா. ஓகேவா? தூங்கல் ஓசை அப்படின்னா என்னது? வஞ்சிப்பா. வஞ்சிப்பானா என்ன வரும் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவன் தூங்கிட்டே இருக்கறனால திட்டிகிட்டே இருக்காங்க, வஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தூங்கிட்டே இருக்கோம், தூங்கிட்டே இருந்தால் அம்மா என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வாங்க? திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ வஞ்சிட்டே இருக்காங்க நம்மளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? இது வந்து நம்ம புக் பேக்ல பார்த்தோம். பட் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த கொஸ்டினையும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கேட்கல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரு தொடரையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் இதையும் கேட்டுட்டாங்க. அதனால புக்குக்கு பின்னாடி இருக்க எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ நம்ம அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ மலர் பெயர் உண்டு. ஆப்ஷன் பி மலர் உண்டு பெயர் உண்டு. ஆப்ஷன் சி மலரும் பெயர் உண்டு. ஆப்ஷன் டி மலரும் பெயரும் உண்டு. ஸோ மலர் உண்டு பெயர் உண்டு, மலர் உண்டு பெயரும் உண்டு. இதை சேர்த்து எழுதும்போது எப்படி இருக்கும்? மலரும் பெயரும் உண்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸி தான். கொஸ்டின் பேட்டர்ன் இப்போ ஈஸியாக தான் போட்டிருக்காங்க, கஷ்டம் கிடையாது. அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஓடு என்ற வேர் சொல்லின் வினை அச்சத்தொடர். வினையச்சத்தொடர் அப்படின்னாலே இந்த வினையச்சம் இருக்குல்ல, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈ வரும், ஊ வரும். அது வந்தாலே வினையச்சத்தொடர். ஓகேவா? ஆ வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லும்போது அந்த சவுண்டு வந்து ஈ ஊன்னு வந்தா அது வினையச்சத்தொடர். ஆன்னு வந்தா அது பெயரச்சத்தொடர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அருணா ஓடினாள். ஆப்ஷன் பி ஓடிய அருணா. ஆப்ஷன் சி ஓடி வந்தாள். ஆப்ஷன் டி அருணாவிற்காக ஓடினாள். இதுல ஒரு வினைச்சொல், வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க, வினையச்ச தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுல வினைச்சொல் எது அப்படின்னா அந்த ஓடியன்றதும் ஓடிங்கிறது தான் வினைச்சொல் இல்லையா? அப்போ இதுல ஓடிய அப்படின்னு வந்திருக்கு. ஹேண்ட்றது வரும் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? பெயரச்ச தொடர். அப்ப இது வந்து பெயரச்ச தொடர். ஓகேவா?
அப்போ ODEன்னு வந்தா என்ன சொன்னோம்? வினையெச்ச தொடர். அப்ப இதுதான் வந்து வினையெச்ச தொடர். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதுல சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி, விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், மீநுண் தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ், புற ஊதா கதிர்கள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது என்னது? விண்வெளி தொழில்நுட்பம். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நானோ டெக்னாலஜி அப்படின்றது மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். ரைட்டா? ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா இதை மாற்றிட்டு மற்றதை வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க நம்மகிட்ட. இப்படி தான் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்டு. மற்றதுக்குள்ள டிரான்ஸ்லேஷனும் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டாங்கல்ல, காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா? காஸ்மிக் ரேஸ்னா என்ன அப்படின்றது இந்த தான் இருக்குது. விண்வெளி கதிர்கள் அப்படின்னு படித்தோம். கரெக்டா? அதனால இது வந்து அடுத்த தடவை கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்கலாம்? நானோ டெக்னாலஜினா என்ன, அல்ட்ரா வயலட் ரேஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இதுக்கு வந்து நம்ம அது சொன்னதுனால இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. விண்வெளி கதிர் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஓகே. ஸோ இதில் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா என்னது? அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள்னா யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட். ஓகேவா? அணுக்கதிர் அப்படின்னா என்னது? அணுக்கதிர் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? அணுக்கதிர் அப்படின்னா என்னது? நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? அகச்சிவப்பு கதிர் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அப்படின்னா யூவி ரேஸ், அணுக்கதிர் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். விரில் விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், இல்லை புக் பேக்கில் பார்த்தோமான்னு தெரில. விரில் விண்ட் கலைச்சொற்களை அறிதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ நிலக்காற்று, ஆப்ஷன் பி சுழல் காற்று. ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் தான் இது பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி கடல் காற்று, ஆப்ஷன் டி பெருங்காற்று. இதில் விரில் விண்ட் அப்படின்றது என்னது? ஆப்ஷன் பி சுழல் காற்று. ரைட்டா? அப்போ நிலக்காற்று அப்படின்னா என்னது? நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ். நிலக்காற்றுனா என்னது? லேண்ட் ப்ரீஸ். கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ். சீ ப்ரீஸ். பெருங்காற்று அப்படின்னா என்னது? டெம்பஸ்ட். பெருங்காற்று அப்படின்னா என்னது? டெம்பஸ்ட். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ், கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ், பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். இந்த மூணில் ஒன்று நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பரில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. இது வந்து வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காருகர் என்பதன் பொருள் சிற்பி, நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும். இதுல என்ன கேட்டிருக்காங்க? இதுல எது கரெக்ட் தப்புன்றதா கொஸ்டின் நமக்கு. கரெக்டான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோமா? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இது கரெக்டு தான். காருகர் என்பதனுடைய பொருள்
காருகர் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காருகர்னா என்னது? நெய்பவர்னு அர்த்தம். காருகர்னா என்னது அப்படின்னா நெய்பவர். ஓகேவா? நெய்பவர் அப்படின்றது அர்த்தம். நகரம் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் வந்து கிராமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது மேபி கரெக்டா இருக்கலாம். பட் ஆனால் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பார்ப்போம் நம்ம. இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தனமும் அகிலும். கரெக்டான்னு பாருங்க. ஆரம் அப்படின்னா சந்தன மரம் அப்படின்றதா மீனிங் வரும். ஓகேவா? அகில் அப்படின்றதுமே ஒரு நறுமண பொருளை வந்து குறிக்கிறது தான். நறுமண ஒரு தாவரத்தோட பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அகில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை தரக்கூடிய ஒரு தாவர இனம் அது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அப்ப தூசுன்றது என்னது? தூசு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பட்டு. தூசு அப்படின்னா பட்டுன்னு அர்த்தம். துகிர்னா பவளம். ஓகேவா? துகிர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பவளம். ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ 1 3 4 ஓரளவு கரெக்டு தான். ஸோ அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 4 கொடுத்துருக்காங்க. 1 4 கரெக்டு தான். நெக்ஸ்ட் வேற 1 3 கொடுத்துருக்காங்க. 1 3 கரெக்டு தான். அடுத்தது 1 2 3 1 2 3ல இந்த ரெண்டாவது தப்பு, இது கிடையாது. 1 3 4 1 3 4 கரெக்டு தான். சாரி, 1 3 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 1 4 தான் அப்போ கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இதுக்கு வந்து மற்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர்னு அர்த்தம். தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், ஆரம்னா சந்தனம், அகில்ன்றது ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு தாவர இனம் அது. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா கொடுத்துருக்காங்க. கூற்று 1 என்ன கேட்டிருக்காங்க? கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. கூற்று 3 காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதுல எது எது கரெக்ட்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாள் கரெக்டு தான். இது வந்து உலக காற்று நாள் என்னைக்குன்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஜூன் 15 நோட் பண்ணிக்கோங்க. இந்த தினம் பேஸ் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஜெனரல் ஸ்டடீஸ்ல சொல்லியிருந்தேன், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுல வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் தனியா நோட் பண்ண சொல்லியிருப்பேன். அதுல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வந்து ஃபைனலா பார்ப்போம். ரைட்டா? கூற்று 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே. இது தப்பு. இந்தியால தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியால தமிழகம் தான் முதல்ல. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கேட்க சான்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. முதல் இடத்துல இருக்கு. காற்றின் ஆலையை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் அப்போ கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொடை கோடை என்ன கொடுத்துருக்காங்க? கொடை கோடை. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பணம், ஆப்ஷன் ஏ பணம் மலை, ஆப்ஷன் பி ஈகை வெயில் காலம், ஆப்ஷன் சி குடை ஈகை, ஆப்ஷன் டி ஈகை குளிர்காலம். இதுல கொடை அப்படின்றது என்னது அப்படின்னா மன்னன் வந்து கொடை கொடுக்கிறது அந்த மாதிரி. ஈகை. ரைட்டா? கோடை அப்படின்றது நமக்கு தெரியும், கோடை காலம், வெயில் காலம். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி மாறி. ஆப்ஷன் ஏ எடுத்தல் முடிவுறுதல், ஆப்ஷன் பி முடித்தல் வேறுபடுதல், ஆப்ஷன் சி தடுத்தல் வேறுபடுதல், ஆப்ஷன் டி வழங்கல் வேறுபடுதல். இதுல மறினா என்னது?
போகாத அப்படின்னு மறிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மீனிங்ல வருது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மாறி அப்படின்னா இது வந்து இதுல இருந்து அதுக்கு மாறிடுச்சு, வேறுபடுத்துறது. ரைட்டா? அப்ப என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தான். வரம் வாரம். ஆப்ஷன் ஏ இரக்கம் கிழமை. ஆப்ஷன் பி அருள் கிழமை. ஆப்ஷன் சி பூஜை கிழமை. ஆப்ஷன் டி கிழமை பொருள். இப்போ வரம் அப்படின்னா என்னது? கடவுள் நமக்கு வரம் கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரம்னா என்னது? அந்த மாதிரிதான் அருள். ஓகேவா? வாரம்னா நமக்கு தெரியும், அது ஒரு கிழமை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி தான் அப்ப கரெக்ட்ன்றதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. திங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? திங்கள். ஆப்ஷன் ஏ நாள் சூரியன். ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஆப்ஷன் சி கிழமை விண்மீன். ஆப்ஷன் டி மதி சந்திரன். ஸோ இதுல திங்கள் அப்படின்றது என்னது? நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி மாதம் நிலவு. ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மதி என்பதனுடைய இரு பொருள். ஆப்ஷன் ஏ அறிவு நிலவு. ஆப்ஷன் பி அறிவு சூரியன். ஆப்ஷன் சி இரவு பகல். ஆப்ஷன் டி காகம் கரும்பு. இதுல மதி அப்படின்னா என்ன நமக்கு? ஆப்ஷன் ஏ நிலவு, அறிவு நிலவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தகுந்த சொல்லால் நிரப்புக. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். இவங்க சொன்ன நியூ பேட்டர்ன் தான் இது. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஒன்று ரெண்டு பேர் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ எழுதும்போது அது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தெரியுது. ஸோ நியூ சிலபஸ் ஈஸி தானா கஷ்டமா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் பி தனது. ஆப்ஷன் சி தாம். ஆப்ஷன் டி தன்னால். சிறுமி என்ன பண்ணிட்டு இருந்தா? நம்ம ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி டேஷ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. இடியுடன் மழை. ஆப்ஷன் ஏ உடன் இருந்து. ஆப்ஷன் பி கொண்டு விட்டு. ஆப்ஷன் சி இருந்து உடன். ஆப்ஷன் டி உடன் மேல். இப்போ இடியுடன் மழை வந்ததால் இது கரெக்டான சென்டென்ஸாக தான் இருக்கு. இடி கொண்டு மழை வந்ததால் வராது. இடி இருந்து மழை வந்ததால் வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்கு. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. மலையிலிருந்து விழுந்ததுன்னு வருமா? மலை மேல் விழுந்தது, மலையின் மேல் விழுந்ததுன்னு வருமா? மலையில் இருந்து விழுந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆப்ஷன் ஏ மண் வளம். ஆப்ஷன் பி செயற்கை இயற்கை. ஆப்ஷன் சி இயற்கை செயற்கை. ஆப்ஷன் டி வளம் மண். ஸோ இதில் மரங்களை வளர்த்து எதை காக்கணும்? இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அது போல. ஆப்ஷன் பி ஏனெனில். ஆப்ஷன் சி அதனால். ஆப்ஷன் டி ஆகையால். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. ஆப்ஷன் ஏ ஏனெனில். ஆப்ஷன் பி ஆகையால்.
ஆப்ஷன் சி மேலும். ஆப்ஷன் டி அதனால். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் ஏ இல்லை என்றால், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அதனால். ஆப்ஷன் சி மேலும். ஆப்ஷன் டி எனவே. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர், இதுக்கு ஆப்ஷன்லாம் பார்க்கணும் நமக்கு தேவையே இல்லை. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது டேஷ். ஆப்ஷன் ஏ எதற்காக. ஆப்ஷன் பி ஏன். ஆப்ஷன் சி எப்படி. ஆப்ஷன் டி என்ன. ரீட் பண்ணாலே இதெல்லாம் கடகடான்னு வந்துடும் நமக்கு. எறும்பு பாடுபடுவது எதற்காக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலத்தை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படின்றது இனிமே தான் வரப்போகுது இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இறந்த காலம். ஆப்ஷன் பி எதிர்காலம். ஆப்ஷன் சி நிகழ்காலம். ஆப்ஷன் டி சங்க காலம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கண்மணி நாளை பாடம் படிப்பா, நாளைக்கு தான் அவ படிக்க போறா. அப்ப அது என்னது எதிர்காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். ஆப்ஷன் ஏ எதிர்காலம். ஆப்ஷன் பி நிகழ்காலம். ஆப்ஷன் சி முக்காலம். ஆப்ஷன் டி இறந்த காலம். அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு, அப்ப அது என்னது இறந்து போச்சு, இறந்த காலம். அண்ணல் காந்தி என்னைக்கு சொன்னார், அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு. அப்போ அது என்னது இறந்த காலம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பொருத்தமான காலம் தான். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். ஆப்ஷன் ஏ நிகழ்காலம். ஆப்ஷன் பி எதிர்காலம். ஆப்ஷன் சி இறந்த காலம். ஆப்ஷன் டி முக்காலம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க, நடக்கின்றனர். ஒரு ஒர்க் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அது என்னது அப்போ நிகழ்காலம் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இதுக்கு தனியா நம்ம உட்காந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல வந்து நம்ம இருக்கிற கொஸ்டினை பார்த்தாலே போதும் போல இருக்கு. எல்லா கொஸ்டினுமே வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டின் என்ன செஞ்சிச்சு வந்துருச்சு. இந்த வினா விடை வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே படிச்சு முடிச்சிடலாம். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்லி நம்மளையே ஏவி விட்டா இது என்னதுன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி. ஏவல் விடை இல்லையா? நேர் விடைனா என்னது, இது பண்ணுவியா அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு உடன்பட்டு சொன்னால் அது நேர்விடை. மறைவிடை அப்படின்னா என்னது, இது செய்வியா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. இது எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்குன்னு சுட்டி காட்டி சொல்கிறது என்னது, சுட்டு விடை. இது செய்வியா அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ, நம்மளையே மறுபடியும் ஏவி விடுறதுக்கு பேர் என்னது, ஏவல் விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். ஸோ நம்ம எழுத்து வழக்கில் இது எழுத சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான், இது கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தானான்றதை ஃபைனல் பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அவன் திருமணத்திற்கு போய் வாரான், அதே தான் மறுபடியும் திரும்ப கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே இங்கே கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அவன் திருமணத்திற்கு போய் வாரேன், இதுவும் தப்பு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான், ரெண்டு போய் வாரான், இதுவும் தப்பு. ஸோ போய் வருகிறான். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி எழுத்து வழக்கு சொல்ல தான் கேட்குறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஆப்ஷன் ஏ அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி பார்ப்போம். அவனை கூட்டித்தான் வருவேன், அப்போ இது என்னது தப்பு. அவனே கூட்டிக்கின்னு வாரேன், இதுவும் தப்பு. அவனை கூப்பிட்டு வருகிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான்
கரெக்ட். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிறிது உட்காந்து போ. இதுல பேச்சு வழக்குல உள்ள ஒன்றை நீ எழுத்து வழக்குல மாற்றணும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ படுத்து, ஆப்ஷன் பி உட்கார்ந்து, ஆப்ஷன் சி குதித்து, ஆப்ஷன் டி நடந்து. இதுல எது பேச்சு வழக்கு? சிறிது உட்கார்ந்து போ அப்படின்றதான். உட்கார்ந்து அப்படின்னா உட்கார்ந்து. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ. இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் நான் ரீட் ஒரே தான் இருக்கும். இதில் பார்ப்போம். திருக்குறளை பற்றி பேசாத புலவர் இலர். இந்த ரெண்டு இடத்துல இப்படி கமா வராது. ரைட்டா? அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு தான். அடுத்தது பார்ப்போம். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற ரெண்டும் தப்பு தானான்னு ஃபைனல் பண்ணிப்போம். திருக்குறளை பற்றி பேசாத திருக்குறள் இந்த இடத்துல கமா வந்திருக்கு, இது தப்பு. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர், இந்த இடத்துல கமா வரணும், எழுத்தாளர். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் சரியான நிறுத்தற்குறிகள் தான். இதில் பார்ப்போம். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஸோ ஒரு வியப்பை குறிக்குது இல்லையா? இது என்னோட பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இப்போ இது கரெக்டு தான். அடுத்தது தப்பு தானான்னு பார்ப்போம். இது என்னோடு, இந்த இடத்துல ஒரு கமா வந்திருக்கு, பேசியதே, இது தப்பு. இது என்னோடு பேசியதே, அப்போ என்ன வரணும் இங்கயா? இது வரணும் இல்லையா, ஆச்சரியக்குறி. ஸோ இதில் வரலை, இதுவும் தப்பு. இது என்னோடு பேசியதே, இங்கேயும் ஆச்சரியக்குறி வரணும், இது வரல, தப்பு. இங்கே அபாஸ்டஃபி இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே.